இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கற்பமாயிருது. ஏன்னே தெரியும், எப்படி ஆனோம்னே தெரியாம. ஏன்னா நிறைந்த போதை அந்த மாதிரி ஒரு குற்றச்சமூகத்தை உருவாக்கிட்டு கஞ்சா போதையால் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் கர்ப்பமாவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனம் நொந்து பேசியுள்ளார். இது உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்கெல்லாம் அறியாதது இல்லை. ஒரு மனிதனுடைய செயல்பாடு, சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் தான். ஒரு மனிதனுடைய சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். அப்ப அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல்பாடு. இது எப்படின்னா, நீங்க சமூகமே ஒரு குற்ற சமூகமா நீங்க உருவாக்கிட்டீங்க. எங்க திரும்பினாலும் திரவ மது இருக்குது, போதை பொருள் இருக்குது, கஞ்சா, அவின்னு, கொக்கைன்னு, ஸ்டாம்பு, கிம்புன்னு வாய்க்கு வராத போதை பொருள் இருக்குது. எல்லா இடங்களையும் எளிதாக கிடைக்குது. குறிப்பா பள்ளி கல்லூரிகள் வாசல்ல கிடைக்குது. உங்களுக்கு தெரியும், பள்ளி பிள்ளைகளே, எனக்கு தெரிஞ்ச பேராசிரியர் பெருமக்கள், எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் உறவினர்களே, இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கற்பமாயிருது. ஏன்னே தெரியும், எப்படி ஆனோம்னே தெரியாம. ஏன்னா நிறைந்த போதை அந்த மாதிரி ஒரு குற்றச்சமூகத்தை உருவாக்கிட்டு அவர் தப்பண்ணிட்டாரு, இந்த மாணவர்கள் பண்ணிட்டாங்கிறது, நீங்களும் குற்றவாளி, நானும் குற்றவாளி. அந்த குற்றத்திற்கு நாம எல்லாரும் பொறுப்பேற்க கடமைப்பட்டிருக்கோம். இப்போ பிள்ளைங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எளிதாக கஞ்சா கிடைக்குது. அவன் 4 பேர் சேர்ந்ததை போட்டோன்னா அவன் சத்தத்தை போடுறான், அவன் தன்னை மீறி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. இது மொத்தமாக களையப்படும். ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுது, நீங்க போதை பொருள்களை கொஞ்சம் தடுங்க. எப்படி இருக்குது? இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு வச்சிருக்கிற ஒரு மாநில அரசு, நீங்க அதை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.